மரியாதைக்குரிய செங்கோட்டையன் அண்ணன் அவர்களுக்கு வணக்கம். அண்ணா, யார் வேணா எந்த இயக்கத்தில் வேணா சேரலாம், அது அவங்கவுங்களோட விருப்பம். ஆனால் திமுகவும் அண்ணா திமுகவும் ஒன்று, இது ரெண்டும் வேற இல்லை அப்படின்னு என்னைக்கு சொன்னீங்களோ அன்னைக்கு உங்கள் மேலே இருக்கிற மரியாதை மிகவும் குறைஞ்சிருச்சுங்கண்ணா. ஏன்னா புரட்சி தலைவர் திமுகவை எதிர்த்து தான் இந்த கட்சி ஆரம்பித்தார். அவருக்கு எவ்வளோ தொந்தரவு கொடுத்தாங்க திமுக. புரட்சி தலைவி அம்மா அவர்களை சட்டசபையில் ஒரு பெண்ணுன்னு பார்க்காம எவ்வளோ துன்புறுத்தினாங்க. புரட்சி தலைவி அம்மா அவர்களும் எவ்வளவோ ஒரு பெண்ணாக இருந்து திமுகங்கிற தீய சக்தி எதிர்த்து தான் இந்த கட்சியை நடத்தினாங்க. கடைசியில் அம்மா உடம்பு முடியாது இருந்தப்போ கூட அவ்வளோ தொந்தரவு கொடுத்தாங்க. உங்களுக்கு தெரியும். நீங்கள் 10 முறை எம்எல்ஏ ஆகிறக்கா ஒவ்வொரு தடவை உங்கள் தொகுதியில் போய் பிரச்சாரம் பண்ணும்போது திமுக தீய சக்தி, திமுக சரியில்லை, திமுக வேற, அண்ணா திமுக வேறன்னு சொல்லி தான் மக்கள்கிட்ட ஓட்டு வாங்கியிருக்கீங்க. அப்போ ரெண்டும் ஒன்றுன்னு தெரிஞ்சுட்டு பொய்யா சொன்னீங்க இல்லை இல்லையா? இல்லை நீங்கள் இப்போ எல்லாரும் ஒன்றிணைஞ்சிருந்தாலோ, ஒருவேளை நீங்கள் இப்போ பொறுப்பில் இருந்திருந்தாலோ அதிமுக ஆட்சியை தான் தூய ஆட்சின்னு சொல்லியிருப்பீங்க. ஏன்? நீங்களே பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக இருக்கப்போ எத்தனையோ நல்ல திட்டங்களை எடப்பாடியார்கிட்ட அனுமதி வாங்கி எடப்பாடியாரோட தலைமையில் அதை அறிவித்து அந்த திட்டத்தையும் பாராட்டி இது அதிமுக நல்ல ஆட்சி, தூய ஆட்சி, அம்மாவின் ஆட்சி நீங்களே சொல்லியிருக்கீங்க. இன்னைக்கு நீங்கள் வேணா மாற்றி பேசலாம், ஆனால் அதிமுக தொண்டர்கள் மாற்றி பேச மாட்டாங்க. ஏன்னா புரட்சி தலைவர் அவர்கள் இறந்ததுக்கு அப்புறம் அவர் தான் கட்சி தான் அவரே போயிட்டார், கட்சி இருக்காது. நாங்கள் இது வரைக்கும் கட்சி இருக்கிற காரணம் தொண்டர்கள். புரட்சி தலைவி அம்மா அவர்கள் மிகப்பெரிய ஆளுமை, இந்தியாவே திரும்பி பார்த்தது. அவங்க இறந்ததுக்கு அப்புறம் அவங்க தான் கட்சி தான் அவங்க போயிட்டாங்கன்னா கட்சி இருக்காதுன்னு சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு வரை கட்சி இருக்குன்னா அதுக்கு காரணம் தொண்டர்கள். புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் இதுவரைக்கும் அதிமுக சரித்திரத்திலேயே அதிக சீட் 75 சீட் ஜெயிச்சு எதிர்கட்சியில தலைவரை இன்னைக்கு உட்கார்ந்துருக்காருன்னா அதுக்கு யாரு காரணம்? தொண்டர்கள். அதனால அம்மா அவர்கள், புரட்சி தலைவி அம்மா அவர்கள் எனக்கு பின்னாடி 100 ஆண்டு காலம் இந்த கட்சி இருக்கும் அப்படின்னு யாரை நம்பி சொன்னாங்க தெரியுங்களா? மன்னிக்கவும், எந்த தனி மனிதனை நம்பி சொல்ல, தொண்டர்களை நம்பி தான் சொல்லியிருக்காங்க.